அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல அழகுமதி இருந்துட்டு இதுக்கு மேலேயும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா. நைட் நேரன்னு கூட பார்க்காம உங்களை வர சொல்லி இவ்வளோ தூரம் அவமானப்படுத்திட்டாங்க. அவங்கள எப்படி நான் சும்மா விட முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் பொறுமையாக இருமதி. எதுக்கு இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இல்லை இங்கே இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்க முடியுமா மதி? ஏன் மதி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க எங்களை கூப்பிட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒன்று அந்த வீட்டோட மருமகனை கூட பார்க்காம வெளியே தள்ளியிருக்காங்க. நைட் நேரத்தில் நீ அந்த வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மதி எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இதுக்காகவா மதி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? நீ வேண்டான்னு சொல்லிதான் உன் பேச்சை மீறி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக என் பொண்ணு எப்படியும் உன்னை போகட்டும்னு சொல்லி என்னால் விட முடியல மதி. உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்பா அந்த வீட்டில் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே தப்பாக இருக்குப்பா. நான் பண்ணாத எல்லாத்தையும் நான் பண்ணதான் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணலைப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணை வைத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. அதுக்கடுத்ததாக சுரேஷும் ஃபோன் பண்ணி என்னடி பொண்ணெல்லாம் நீ இனிமேல் இந்த வீட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அதனால் மொத்த பேரையும் மேலே போயிட்டு நம்ம மதி கேஸ் கொடுத்துட்றாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.